பண்ணியிருக்காருங்கிறத வந்துட்டு வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப பர்சனல். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தலைவா. எங்களுடைய அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது அந்த விஷயம். ஸோ இதை தாண்டி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ருக்மிணி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் பண்ணப்போ வந்தோன்னே அவங்களுக்கு வந்து நடிப்பில் எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டு, சூப்பராக பண்ணுவாங்க. அதிலெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எனக்கு தமிழ் பேச தெரியாது. நான் தமிழ் அதனால் எனக்கு பயமாக இருக்குது இந்த படம் நான் நடிக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு தமிழ்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, இங்கே நிறைய பேருக்கு தமிழே பேச தெரியாது, நீங்கள் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது அப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சார் என் டயலாக் என்ன அப்படிம்பாங்க. நாங்கள் அங்கே தான் போய் ஒரு மாதிரி செட்டில் வந்துட்டு நாங்கள் பேப்பரில் இருந்ததுலாம் கிடையாது. சேது, இவர் யோகி பாபு, இவங்களாம் வந்து அது ஒரு காம்பினேஷன். அது வந்து அங்கே போய் உருவாக்குற ஒரு அதான் அந்த ஹியூமர் வந்து அங்கே தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, அவங்களோட கொலாபரேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க மட்டும் பேனிக் ஆகியிருப்பாங்க. ஸோ ஆனால் பட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் நாட், நான் உண்மையிலே சொல்லணும் ருக்மிணியை பற்றி, அவங்க வந்து இட்ஸ் நாட் ஒரு பியூட்டிஃபுல் மட்டும் கிடையாது, ரொம்ப பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ஸ், ஆக்டிங்கில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த நுவான்ஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ருக்மிணி ஃபார் திஸ் திங் இன் திஸ் மூவி. அப்புறம் யோகி பாபு இன்னைக்கு வரல, பட் வந்து அவர் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். த்ரூ அவுட்டாக நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலே நடிச்சிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறது தான். ஒரு 50 நாள் நடித்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவார். ரொம்ப பெரிய வேலை. அந்த ஒர்க்கு வந்து ஃபினாமினல். அது வந்து சாதாரணமாக வந்து அப்புறம் சேதுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அது வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அந்த படத்து மேலே உள்ள அக்கறை இல்லாட்டி, ஹீரோவாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், அது வந்துட்டு பர்சனலாக அந்த அக்கறை இல்லைன்னா அதை வந்துட்டு டைரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. விஜய் சேதுபதி வந்து எல்லா படத்துலையுமே அப்படி தான் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அந்த காமெடியை ஒர்க் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொமான்ஸை ஒர்க் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ருக்மிணியோட. ஸோ அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பப்ளு சார் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பப்ளு சாருக்கு. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் அவரோட கேரக்டர். அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும், இதுதான் ட்ரைலர் மேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவீங்க கண்டிப்பாக. பப்ளு சார் நீங்கள் படத்தை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அவினாஷ் சாரோட லுக்கு ஒன்றே போதும். மற்றபடி அவர் நடிக்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு அந்த சுருட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்படி பார்த்துட்டு லுக்கு பண்ணிவிட்டு அந்த பிஜிஎம் போட்டு அதெல்லாம் வந்து அந்த லுக்கை காட்டினாலே பயங்கர மாஸ். ஸோ ஹீ இஸ் ஸோ குட் அவினாஷ் சார். அப்புறம் நிறைய பேர் மலேசியாவிலேருந்து நடிச்சிருந்தாங்க. திவ்யா பிள்ளை அவங்க வரல இன்னைக்கு. அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சோகமாகவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருந்துருக்காங்க. ஸோ இவங்க மெயின் குரூப் ப்ளஸ் வந்துட்டு சில மலேசியன் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதை தாண்டி நான் வந்து டெக்னீஷியன் சப்னாவுக்கு வந்து யோகி பாபுவுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க. அதுக்கு அவார்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேடி கெட்டப்பில் ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க, சைனீஸ் லேடியில் வர மாதிரி. அவர் ஹீரோவுக்கு வந்து அவங்க கொடுத்த காஸ்டியூம் வந்து சூப்பராக இருந்தது. அது வந்து சில காஸ்டியூம்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லாத காஸ்டியூம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்புறம் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நிறையா இல்லை. ஸோ அது சப்னா இந்த இடத்துல எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து நல்லா பண்ணாங்க. ஆனால் வெரி ஃப்ரெஷ் லுக்கிங். அதெல்லாம் காஸ்டியூம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பட் எகெயின் எல்லாரும் பற்றியும் நான் பேசல. எகெயின் எனக்கு திருப்பி அவரை பற்றி பேசணுன்னே வருது அந்த இடத்துல. எனக்கு காஸ்டியூமரை பற்றி காஸ்டியூம் டிசைனரை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது, ஹீரோயினை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது, யோகி பாபுவை பற்றி பேசினாலும் அவரோட கொலாபரேஷன் வருது. ஏன்னா இந்த காஸ்டியூம் வந்து ஜஸ்ட் இந்த காஸ்டியூம் போட்டதுனால அவர் அழகாக இருந்தாருன்னு இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தார், ரொம்ப டிசிப்ளினாக ஃபிட்டாக. மலேசியாவில் ஷூட் பண்ணோம். எவ்ரிடே ஜிம்மு போவார், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு. அந்த லுக்கு வந்து அதனால தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இவர் ஸோ டிசிப்ளின். அது காலையில் கரெக்டாக ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த ஊரில். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இவர் ஸோ டிசிப்ளின். இந்த காஸ்டியூமை பற்றி பேசல, அதுவும் வருது. ஆர்ட் டைரக்டர் முத்து சாரும் நானும் எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப படத்துலேருந்தே ஒர்க் பண்ணுறாரு முத்து சார். வெரி கன்வீனியன்ட்.
மலேசியாவில் போய் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அங்கேயும் போய் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே ஒரு இதை பிடிச்சி அங்கே ஒன்று பண்ணார். முத்து சாரோட ஆர்ட் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது. வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராஜேஷ் எல்லாம் நம்ம டீம் டைரக்ஷன் டீம் தேவா, எழில், சிவம், அஸ்வின், இவங்க தான் என்னோட டீம். ஸோ இது வந்து என்னோட படம் வந்து எ ஃபிலிம் பை ஆர்மோகுமார் கிடையாது, எ ஃபிலிம் பை ஆர்மோகுமார் அண்ட் மை டீம். திஸ் இஸ் மை டீம். இவங்க இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இப்போ வரைக்கும். இன்னும் என்னோட பாதி பாரத்தை எங்கள் வீட்டில் இருக்க என் ஒய்ஃப் சுமக்கிறாங்க, என்னோட பாதி பாரத்தை பாவம் அந்த பக்கம், மீதி பாரத்தை இவங்க சுமக்கிறாங்க. என்னோட மார்க்கெட்டிங் டீம் டெக் மோதி, சஷாங்க், சூர்யா, சதீஷ். ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய படம், அதை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஆரம்பம்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் இட் வாஸ் லைக் ட்ரஸ்ட் மீ ஸோ மச். எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு, அவன் ஃப்ளோவில் போட்டுட்டான் பண்ணட்டும். ஸோ அது ஒரு எடிட்டராக எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். லைக் எனக்கு என்னோட இன்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சில டேரக்டர்ஸ் வந்து இந்த ஷாட் இங்கே வரணும், இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரேமில் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிற டேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி உன்னோட ப்ராஜெக்டை கொடு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்னா. ஆஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே தீர்த்து வச்சிங்க. இன்ஃபேக்ட் ரூம்லாம் போட்டு எடிட் பண்ண வச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இந்த எடிட்டருக்கும் கிடச்சிருக்காது. அது வந்து ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல்லாக இல்லாட்டி இந்த தப்பு செஞ்சும் போகக்கூடாதுன்றக்காக பிடிச்சிச்சாரா அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் தான், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து சேதுனாவோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன். ஸோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம். சேதுனாவோட ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ அவர் படத்தை எடிட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ சேதுனா. படத்தில் ஸ்கில்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங் பற்றிலாம் சொல்ல இது தகுதி இல்லை, அவர் ஸ்கில்டு. ஆனால் சேதுனா எடிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ஓகேன்றதே சொல்ல முடியும். ஒவ்வொரு ஷாட்லையுமே இம்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு எந்த ஷாட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது. கடைசியில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ஓகே அதை விளக்கிட்டு மிச்சம் இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எடிட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்க ஒரு 2-3 ஷாட் சொதப்பி ஏதாவது அடிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா. தென் ருக்மணி மேம், வெரி பிக் ஃபேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு ஐ எம் வெரி சாரி, இட்ஸ் மை பேட், எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ தென் ஐ வாஸ் லைக் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், புதுசாக யாரும் வந்துருக்காங்க ஃபுல்லாக, ஆனால் செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னே. இது அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே தேவலே யாரு என்னடா பேசுற அப்படின்னா தே டோல்ட் மீ டு வாட்ச் தட் கன்னடா பேர் கரெக்ட் ஆயிடும் அந்த சைடு. அந்த மூவி பார்த்தப்ப தென் ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவே. கில்ட் இட் மேம். சேம் அதுதான் கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். சேதுவனாக்கும் ருக்மிணி மேமோட கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். சாங் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் யூ வில் கெட் மோர் மூவிஸ் இன் தமிழ், ப்ளீஸ் டூ மோர் மூவிஸ் இன் தமிழ். யா. அப்புறம் பிருத்திவி சார், ஹியஸ் லைக் அவரும் லைக் ரொமான்டிக் வில்லன், அதான் கரெக்டான டேர்ம் சொல்ல போனால். அதாவது நாட் எவ்ரிபடி கேன் புல் தட் வில்லன் லுக் வெரி ஈஸிலி, பட் in a very good way. I'm saying it's not very easy to pull that, but பார்க்குறப்ப நமக்கே ஒரு ரூட் ஆகும், இன்னும் இப்படி பண்ணுறாரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு. ஸோ யூ புல் இட் ஆஃப் வெரி ஈஸிலி சார், இட்ஸ் கமிங் வெரி ஈஸிலி டு யூ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அவினாஷ் சார் ஆல்சோ, அவர் ஒரு டெரர் வில்லன், அது தெரிஞ்ச விஷயம். கேஜிஎஃப்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இந்த மூவி. தேங்க்யூ. அந்த காஸ்டியூம்ஸ் சொல்ல வெரி குட் ஜாப். அதை அந்த கலர் பேலட்ஸ் சினிமாட்டோகிராஃபரோட அதை சேர்ந்து நல்ல கலர் பேலட்ஸோட ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீசிங் டு வாட்ச். செட் டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் ஆல்சோ. அப்புறம் ஜஸ்ட் என்னன்னா தேங்க்யூ நான் ஸோ மச் ஃபார் சாங்ஸ். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஆல் யுவர் ஒர்க். தேங்க்யூ. அண்ட் சாம் சீஸ்னா பிஜிஎம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது போக அப்புறம் ஐ லைக் டு தேங்க் ரூபண்ணா ஃபார் த ட்ரெய்லர். அவர் ட்ரெய்லர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ரூபண்ணா. அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் செல்லவேல், ராஜேஷ்னா, தே ஹெல்ப் மீ வெரி மச் வித் த ப்ராஜெக்ட். சிவம், தேவா எல்லாம் அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் வேறு யாராவது மென்ஷன் பண்ண மறந்துருந்தா சாரி. முதல் தமிழ் படம். It's obviously your first film is always very, very special to you. And in the padathla, I've gotten the opportunity to share screen space with Vijay sir, which for me was a very, very beautiful opportunity. I knew that as an actor, I would learn a lot, but I learned a lot also about what a wonderful person sir is. So thank you, sir. It was a really beautiful opportunity working with you. And I also would like to thank sir and the entire team. Ellarum romba patient irundharu.
I had some struggles with my dialogues, with my language, but everyone was so patient with me. They all gave me the support and the time that I needed. So எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Ace is also very special because இது ஒரு fun-filled family கான படம். So இது வரைக்கும் a lot of the films that I've done have been more intense, கொஞ்சம் dramatic roles நான் பண்ணியிருக்கேன். So this was the first opportunity for me to also learn a little bit about comedy and comedic chemistry. So for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff. So I think as an actor also I've grown a lot in our padamla. Thank you to the team, the production team, the ADs, our Malaysian team. Everyone made it a very beautiful process, and thank you to the audiences. Ace munadi kuda everyone has given me a lot of support. Saptala irundha. So thank you all so much, and I hope you all enjoy Ace. It's a very fun comedic film. Want to please theatre la paarenga. Thank you. To 7CS Entertainment production house and Arumugam sir for this opportunity. அப்புறம் படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும், நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இதில் எனக்கு விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இது 4th மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெல்விஷராக நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்க ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர்கிட்ட எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும். நம்ம பேசுகிறத தாண்டி ப்ரெசன்ஸ் இருக்கிறப்பே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க. அதுக்கு காரணமும் உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன், செல்லா, அப்புறம் ராஜேஷ், தேவா, இன்னும் யோகேஷ் சார், கமல், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரேயா கோஷல் மேம், ஆண்டனி தாசன் அண்ணன், கபில் கபிலன், ராட்டி, அப்புறம் காளி வெங்கட், எம்சிவிக்கி, சந்திரா, அப்புறம் லிரிசிஸ் தாமரை, வெட்டிப்பய வெங்கட், எம்சிவிக்கி, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்க சாம்சியஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். செல்லாவும் ஒரு 2 லைன் எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச்.